ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மீனராசிக்கு ஜென்மசனியாக வரும் சனி பகவான் கெடுபலன்களை தருவாரா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலான ஜோதிடர்கள் இப்போ அவங்க யூடியூப் சேனல்லையும் பேப்பர்லேயும் மற்ற மீடியாக்கள்லேயும் வரப்போகிற அந்த சனி பயிற்சி 2025 மார்ச் கடைசியில் வரக்கூடிய திருக்கணிதப்படி வரக்கூடிய அந்த சனி பயிற்சி பலன்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி கும்பத்தில் இருக்குது. இந்த கும்பத்தில் உள்ள சனி மார்ச் 2025 கடைசியில் மீனத்துக்கு போக போகுது. மீனத்துக்கு போயாச்சுன்னா மீனத்தில் அந்த சனி 7.5 சனியில் ஜென்ம சனியாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா மீனராசியில் உள்ள அனைவருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாது. அதனால் மீனராசியில் பிறந்துட்டோமே நமக்கு இந்த சனி பயிற்சியில் ஜென்ம சனி பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அது யாருக்கு ஏற்படுத்தும், யாருக்கெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதுபோக தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம ஜாதக கட்டங்களை எடுத்துக்கிட்டு ஜாதகத்தில் உள்ள நவ கிரகங்களை அமைப்பை பொறுத்து தான் அந்த ஜென்ம சனியால் மீனராசிக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதான்றதை நம்ம கணக்கிடணும். பொதுவாக சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சி பலன்கள்லாம் வச்சுக்கிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். சரி, இப்போ நம்ம மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்ப்போம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 மொத்தம் 9 பாதங்கள் இருக்கும். இந்த 9 பாதங்களில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு தான் நம்ம ராசியை மீனராசி அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் மீனத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலேயோ அந்த ஜாதகர் பிறக்கும்போது இருந்ததுன்னா அவங்களுக்கு ராசி மீனராசி. அப்படி அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த மீனத்தில் சந்திரன் இருக்கும்போது கோச்சார சனி இப்போ கும்பத்தில் இருக்குது. கோச்சார சனி, அந்த கோச்சார சனி கும்பத்தில் இருந்து மார்ச் கடைசியில் 2025 மார்ச் கடைசியில் திருக்கணிதப்படி மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகுது. அப்படி சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த சனி மீனத்தில் உள்ள அந்த சந்திரன் மேலே போகக்கூடிய காலத்தை தான் ஜென்ம சனி காலம்னு சொல்கிறோம். ஒருவேளை சந்திரன் பூரட்டாதியில் இருந்ததுன்னா உடனே சனி போக ஆரம்பிச்சிடும். உத்திரட்டாதியில் இருந்ததுன்னா 1 வருஷம் கழித்து சனி சந்திரன் மேலே போக ஆரம்பிக்கும். ரேவதியில் இருந்ததுன்னா 1.5 வருஷம் கழித்து சனி சந்திரன் மேலே போக ஆரம்பிக்கும். இதுக்கு அமைப்பில் இந்த சனி மீனத்தில் 2.5 வருஷம் இருக்கும். அந்த 2.5 வருஷம் இருக்கும்போது நேர்கதி வக்ரகதி அப்படின்னு முன்னும் பின்னும் 2.5 வருஷம் இந்த 3 நட்சத்திரங்களை முன்னும் பின்னும் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுதான் நம்ம ஜென்ம சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது மற்ற ஜோதிடர்கள்லாம் சொல்கிற மாதிரி மீனத்தில் பிறந்த அனைவருக்குமே இந்த ஜென்ம சனி பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தாது. அதே மாதிரி இந்த தனுசு, மகரம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் தப்பு. கண்டிப்பாக அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் அல்லது மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் அல்லது கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள், இந்த கும்பத்தில் பிறந்தவங்களாம் நினைப்பாங்க நமக்கு ஆஹா இப்போ இந்த மார்ச் மாதத்தோட 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனுசு, மகரம், கும்பத்தில் பிறந்த அந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு தசையோ அல்லது 2026 இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு 2026 அல்லது 2025 கடைசியில்
சனி தசையோ அல்லது 2026 பாதிக்கு மேலே புதன் தசையோ நடக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் ஜென்ம சனி அமைப்பில் பாதிப்பு ஏற்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வந்து பூரட்டாதியில் போகும்போது அதன் அதிபதி வந்து குரு, உத்திரட்டாதியில் போகும்போது அதன் அதிபதி சனி, ரேவதியில் போகும்போது அதன் அதிபதி புதன். ஆக இந்த குரு தசை அல்லது சனி தசை அல்லது புதன் தசை அது நடைபெறக்கூடிய, அதுவும் தனுசு மகரம் கும்ப ராசியில் மீனம் இந்த 4 ராசியில் பிறந்து அந்த குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ நடைபெறக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து. புரட்டாதினா குரு தசை, உத்திரட்டாதினா சனி தசை, ரேவதினா புதன் தசை. புரட்டாதினா உடனே சனி பயிற்சி ஆன உடனே, உத்திரட்டாதினா சனி பயிற்சியாகி 1 வருஷம் கழிச்சு, ரேவதினா சனி பயிற்சியாகி 1.5 வருஷம் கழிச்சு பாதிப்பு ஏற்பட தொடங்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படுமானா அதுவும் கிடையாது. அவங்களுக்கும் அந்த பூரட்டாதியின் அதிபதி குரு அல்லது உத்திரட்டாதியின் அதிபதி சனி அல்லது ரேவதியின் அதிபதி புதன் ஜாதகத்தில், அவங்க பிறப்பு ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சோ அல்லது வேறு எந்த வகையிலாவது பாதிப்படைஞ்சிருந்தோ இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். மற்ற எல்லா அமைப்புலையும் பாதிப்பு ஏற்படாது. இதுலேயும் அதிகமாக பாதிப்பு யாருக்கு ஏற்படும் பார்த்தோம்னா, அந்த 4 ராசியில் பிறந்து தனுசு மகரம் கும்பம் மீனத்தில் பிறந்து மற்ற 8 ராசியில் பிறந்து குருதோசை நடந்தால் அந்த அமைப்பெலாம் கிடையாது. அதே மாதிரி மற்ற 8 ராசியில் பிறந்து சனி தசை இருக்கவங்களுக்கோ மற்ற 8 ராசியில் பிறந்து புதன் தசை வரக்கூடியவங்களுக்கோ இந்த பாதிப்பெல்லாம் இருக்காது. தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த 4 ராசியில் மட்டும் பிறந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க, அதாவது 4 ராசியில் மட்டும் பிறந்து பூரட்டாதியின் அதிபதியான குருவின் மீது, அதாவது குரு தசை நடக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படி குரு தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லக்னம் வந்து ரிஷப லக்னமாகவோ அல்லது துலா லக்னமாகவோ இருந்ததுன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசியில் பிறந்து அவங்களுக்கு 2025 கடைசியில் சனி தசை நடக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அந்த சனி வந்து அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சோ அல்லது மற்ற வகையில் பாதிப்படைஞ்சிருந்தோ இருந்துச்சுன்னா பாதிப்பு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம் வந்து கடக லக்கணமாக இருக்கணும், இல்லாட்டினா லக்கணம் வந்து சிம்ம லக்கணமாக இருக்கணும். இந்த கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் இருந்து இந்த 4 ராசியில் பிறந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி தசை நடக்கக்கூடிய அனைவருக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தனுசு மகரம் கும்பம் மீன ராசியில் பிறந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் 2025 கடைசி 2026 புதன் தசை நடக்கக்கூடிய அனைவருக்கும் பாதிப்பு இருந்தாலும் மேச இலக்கணமாகவோ அல்லது விருச்சிக இலக்கணமாக இருந்ததுன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும். இது தவிர மற்ற அனைவருக்கும் பாதிப்பு இருக்காது. சரி, இத்தகைய குரு தசையோ அல்லது சனி தசையோ புதன் தசையோ நடக்காட்டினா பாதிப்பு இருக்காதா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அவங்க யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் கூட சனியோ அல்லது ராகுவோ அல்லது செவ்வாயோ அல்லது சந்திரன் கூட சூரியன் அப்படி இருக்கும்போது சந்திரன் அமாவாசை சந்திரன் ஆயிரும். இப்படி இருக்க அமைப்பில் கோச்சார சனி வந்து இது மேலே போகக்கூடிய அமைப்பில் மீனராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இது இல்லாமல் மீனத்தில் சந்திரன் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ 2025 அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடைபெறாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரி, இப்போ இந்த பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் கூட சனி ராகு சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா அனைவருக்கும் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த அமைப்பில் அது கூட அந்த மீனத்தில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா பாதிப்பு குறைஞ்சிரும். ஒருவேளை குரு வந்து கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்தாலோ அல்லது குரு வந்து
கன்னியிலேருந்து 7ஆம் பார்வையை மீனத்தை பார்த்தாலோ அல்லது குரு வந்து விருச்சிகத்திலேருந்து 5ஆம் பார்வையை மீனத்தை பார்த்தாலோ பாதிப்பு குறைஞ்சிரும். ஆக எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது. நம்ம மீனத்தில் சனி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது ஏற்படுத்தாதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கணக்குகள், ஏகப்பட்ட கணிதங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நம்ம பொதுவாக மீனராசியில் பிறந்துட்டோம், நமக்கு சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லாரும் மனசை குழப்ப வேண்டாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.